Hi students, third chapter trigonometry, exercise 3.3. See the first sum. Find the values of sin 480 degree, sin minus 1110 degree, cos 300 degree, tan 1050 degree, cot 660 degree, tan 19 pi by 3, sin minus 11 pi by 3. இந்த வேல்யூஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த டிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேப்லர் காலத்தை வச்சு நம்ம போட போகிறோம். ஓகேயா? லிசன். ஃபர்ஸ்ட் சம், sin 480 டிகிரி மைனஸ் sin 360 ப்ளஸ் 120ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 480 டிகிரி எப்படி எழுதலாம்? 360 ப்ளஸ் 120ன்னு எழுதிக்கிறேன். ஓகேயா? sin 360 ப்ளஸ் தீட்டா விச் குவாரண்ட்? 360 ப்ளஸ் தீட்டா ஃபஸ்ட் குவாரண்ட். ஃபஸ்ட் குவாரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். 360 ப்ளஸ் தீட்டா வந்து நான் என்ன சொன்னேன், எதையுமே நீ பார்க்க தேவையில்லை, அப்படி சைன் தீட்டான்னு போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ சைன் 120 டிகிரி, சைன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ சைன் 120, தீட்டா இருக்க பிளேஸில் 120 இருக்குது, அப்போ சைன் 120ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, திரும்ப இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சைன் 120 நான் எப்படி எழுதிக்கலாம்? சைன் 180 மைனஸ் 16 எழுதிக்கலாம், இல்லை 90 ப்ளஸ் 13னும் எழுதலாம், தப்பில்லை. ஓகே, சைன் 180 மைனஸ் 16 எழுதிக்கிறேன். சைன் 180 மைனஸ் தீட்டா விச் குவாரண்ட்? 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாரண்ட். செகண்ட் குவாரண்ட்டில் சைன் பாசிட்டிவ். 180 வந்தால் என்ன சொன்னேன், எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்போ சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரி வேல்யூ √3/2. ஓகே, மெதுவாக நிதானமாக டேப்லெட் காலத்தை வச்சு போடுங்க, உங்களுக்கு புரியும். சைன் மைனஸ் 1110 டிகிரி. ஓகே, 1110 டிகிரியை அந்த சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், சைன் இஸ் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன், அதனால் இந்த மைனஸை வந்து முன்னாடி கொண்டு போயிடலாம். அப்போ மைனஸ் சைன் 1110 டிகிரி. ஓகே, இந்த 1110 டிகிரியை 3 × 360 பிரிக்கிறேன். 3 × 360 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1080 வரும். 3 × 360 போட்டோன்னா 1080. இப்போ 1110 வேணும்னா ஒரு 30 ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ 1180 ப்ளஸ் 13 எழுதுறத 3 × 360 ப்ளஸ் 13 எழுதியிருக்கேன். ஓகே, 360 மல்டிபிள்ஸாக எழுதி ப்ளஸ் 30 டிகிரி எழுதியிருக்கேன். இப்போ 3 × 360 ப்ளஸ் தீட்டா, அப்போ 360 மல்டிபிள்ஸ் ப்ளஸ் தீட்டானா நான் என்ன சொன்னேன், 360 ப்ளஸ் தீட்டானா எதையுமே சேஞ்ச் பார்க்க தேவையில்லை, சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், அப்போ சைன் தீட்டா இருக்கிற இடத்துல 30 டிகிரி, அப்போ சைன் 30 டிகிரி. இப்போ மைனஸ் சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் 300 டிகிரி. காஸ் 300 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் 360 மைனஸ் 16னும் எழுதலாம், காஸ் 270 ப்ளஸ் 13னும் எழுதலாம். ஓகே, ரெண்டு மாதிரியும் எழுதி கண்டுபிடிக்கலாம். நான் காஸ் 360 மைனஸ் 16 எழுதிக்கிறேன். காஸ் 360 மைனஸ் 60, 360 மைனஸ் தீட்டா விச் குவாரண்ட்? ஃபோர்த் குவாரண்ட். ஃபோர்த் குவாரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ். 360னா எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் நான் 270 மாற்றலை. முடிஞ்ச அளவு 180 360 மாற்றுங்க. அப்போ நீங்கள் காசாகவே எழுதலாம், சைனாகவே எழுதலாம். 270 90 வந்தால் நான் காசை சைனாக மாற்ற தேவை இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். 360 மைனஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 60 டிகிரி. ஓகே, ஃபோர்த் குவாரண்ட்னால காஸ் பாசிட்டிவ், அப்போ காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி வேல்யூ ஈக்குவல் டு 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு tan 1050. 1050 ஓகே, நான் எப்படி எழுதலாம்? tan 3 × 360 இப்போ தான் பார்த்தோம், 1080. ஓகே, 1080லேருந்து ஒரு 30 டிகிரியை சப்ராக்ட் பண்ணால் 1050 கிடைக்கும். ஓகே, அப்போ 3 × 360 மைனஸ் 30 டிகிரி. அப்போ 360 மைனஸ் தீட்டான்னு அர்த்தம். 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாரண்ட். ஃபோர்த் குவாரண்ட்டில் tan நெகட்டிவ். ஃபோர்த் குவாரண்ட்டில் tan நெகட்டிவ். 360 இருக்கிறதுனால டேனை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ மைனஸ் tan 30 டிகிரி. அப்போ மைனஸ் tan 30 வேல்யூ 1/√3. ஓகே, ஃபார்முலாஸ் தரவாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த வேல்யூலாம் ஈஸியாக எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், காட் 660 டிகிரி. காட் 660 டிகிரினா காட் 2 × 360 தட் இஸ் 720. 720ல் 60 போச்சுன்னா என்னது? 660. ஓகே, 720லேருந்து 60யை சப்ராக்ட் பண்ணால் 660. அதனால் 660 நான் எப்படி எழுதலாம்? 2 × 360. 720க்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேன்? 2 × 360 மைனஸ் 60 டிகிரி. ஓகே, நவ் காட்
360 minus theta. 360 minus theta fourth quadrant. Fourth quadrantல cot negative. 360 இருக்கிறதுனால காட்டை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. cot 60 டிகிரி. அப்போ மைனஸ் cot 60 டிகிரி. அப்போ மைனஸ் cot 60னா என்ன பண்ணணும்? tan 60 பார்க்கணும். tan 60 பார்த்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். tan 60 √3. ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3. ஓகே, tan 60 பார்த்தா √3. cot 60னா ரெசிப்ரோக்கல் பண்ணால் மைனஸ் 1/√3. ஓகே, tan 19π/3. tan 19π/3. இப்போ இங்கெல்லாம் எனக்கு டிகிரியில் கொடுத்துருந்தாங்க, இங்கே ரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேஞ்ச் டு டிகிரி, அதனால் பைக்கு பதிலாக 180 போடுறேன். அப்போ tan 90 × 180 divided by 3 கேன்சல் 60. இப்போ 19 × 60, 19 × 60 1140. அப்போ tan 3 × 360, 3 × 360 1080. 1080யோட ஒரு 60 ஆட் பண்ணோம்னா பண்ணால் 1140. ஓகே, அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம்? 3 × 360 + 60. ஓகே, அப்போ 360 + தீட்டானா நான் என்ன சொன்னேன்? எதுவுமே பார்க்க தேவையில்லை, எந்த குவாட்ரண்ட்லாம் பார்க்க தேவையில்லை, அப்படி எழுதலாம். tan 60. tan 60 வேல்யூ √3. ஓகே, நெக்ஸ்ட்டு sin -11π/3. ஆல்ரெடி ஐ டோல்டு sin is an odd function. odd ஃபங்க்ஷனாக இந்த நெகட்டிவ் முன்னாடி வந்துட போகுது. அப்போ மைனஸ் சைன் 11 × பைக்கு பதிலாக 180/3 கேன்சல் பண்ணால் 60. சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் சைன் 660. 660 ஏற்கனவே எழுதியிருக்கோம். மைனஸ் சைன் 2 × 360, தட் இஸ் 720 மைனஸ் 60. ஓகே, அப்போ ஃபோர்த் குவாரண்ட்டில் சைன் நெகட்டிவ். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ ஒரு நெகட்டிவ் வந்ததுனால பாசிட்டிவ் ப்ளஸ் போட்டுக்கிறேன். 360 இருக்கிறதுனால சைனாகவே தான் வரும். இப்போ சைன் 60. அப்போ சைன் 60 வேல்யூ √3/2. sin 60 value √3/2. Second sum, 5/7 2√6/7 is a point on the terminal side of an angle theta in standard position. Determine the trigonometric function values of angle theta. Okay, the point is on the terminal side of the angle theta in standard position. இதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஓகே, so this is a diagram. Here the point is 5,7 2√6,7. ஓகே, இந்த பாயிண்ட்டை என்ன எடுத்துக்கிறேன்? 5,7 2√6,7. இந்த ஆங்குலர் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து எக்ஸ் வேல்யூன்றதுனால இதை 5/7 இங்கே எழுதியிருக்கேன். இது ஒய் வேல்யூன்றதுனால 2√6/7 எழுதியிருக்கேன். இப்போ இதை தீட்டான்னு எடுத்துக்கிறதுனால this one is opposite side, this one is a adjacent side. And now it's a 90 degree opposite side hypotenuse. Okay, now formula opposite square plus adjacent square equal to hypotenuse square. The hypotenuse நான் r எடுத்துக்கிறேன். hypotenuse r மென்ஷன் பண்ணிக்கிறேன். opposite square plus adjacent square equal to hypotenuse square. opposite square வந்து adjacent square 5/7 whole square. opposite square 2√6/7 whole square equal to r square. That is simplify 25/49 plus whole square means √6 square 6, 2 square 4. இப்போ 4 × 6 24. இப்போ 24/7 square 49 equal to r square. Simplify. அப்போ 49/49 r square equal to 1. அப்போ r equal to 1. அப்போ hypotenuse value 1. We want to determine the trigonometric function values of angle theta. இப்போ trigonometry values எழுதணும். இப்போ sin theta equal to opposite by hypotenuse. opposite value 2√6/7/1. ஓகே, டினாமினேட்டர் 1னா அந்த வேல்யூ அப்படி வரும் 2√6/7. ஓகே, நெக்ஸ்ட் cos theta adjacent by hypotenuse. adjacent value 5/7/1, that is 5/7. tan theta opposite by adjacent. opposite value 2√6/7. adjacent value 5/7. ஓகே, 7 cancel, 2√6/5. ஓகே, cosecant theta ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். எதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம்? சைன் தீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். சைன் தீட்டா இங்கே என்ன பார்த்தோம்? 2√6/7. ரெசிப்ரோக்கல் பண்ணால் எனக்கு 7/2√6 டேரெக்டாக நான் எழுதியிருக்கேன். சீக்கன் தீட்டா ஃபார்முலா ஹைப்போட்டனிஸ் பை அட்ஜசன்ட். சீக்கன்னா எது ரெசிப்ரோக்கல்? காஸ் தீட்டா ரெசிப்ரோக்கல். இப்போ 7/5. ஓகே, காட் தீட்டானா டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/2√6. we get a answer. Okay, now third one, find the values of other 5 trigonometric functions for the following. Cos theta equal to -1/2. Theta lies in the third quadrant given.
ஓகே காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2 தீட்டா லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ், டேனும் காட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மு போட போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் காஸ் தீட்டா ஈக்குவல் டு -1/2 தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிறேன். காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனிஸ். அப்போ ஆப்போசிட் சைடு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் வேல்யூ 1. ஓகே அந்த 1/2ல் நான் ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஆயிரும். ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4. அப்போ 4 - 1 3. அப்போ ஆப்போசிட் ஈக்குவல் டு √3. ஆப்போசிட் ஈக்குவல் டு √3. இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா எழுதிட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது மட்டும் பாசிட்டிவ், டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ். டேனுக்கும் காட்டுக்கும் மட்டும் பாசிட்டிவ் போட்டிருக்கேன். மீதி எல்லா டேமுக்கும் நெகட்டிவ் போட்டேன். சைன் தீட்டா ஃபார்முலா தெரியும் நமக்கு, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனிஸ். ஆப்போசிட் வேல்யூ √3, ஹைப்போட்டனிஸ் வேல்யூ 2. அப்போ √3/2. கொசிக்கன் தீட்டா அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணால் -2/√3. காஸ் தீட்டா ஃபார்முலா மைனஸ் அட்ஜசன்ட் வேல்யூ, அட்ஜசன்ட் 1. ஓகே -1ன்னு எடுக்கக்கூடாது, அது அப்படியே காஸ் தீட்டா நமக்கு இங்கே அப்படி இருக்குது -1/2. சீக்கன் தீட்டா ரெசிப்ரோக்கல் -2/1. டான் தீட்டா ஃபார்முலா, டான் தீட்டா மீன்ஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வேல்யூ √3, அட்ஜசன்ட் வேல்யூ 1. ஓகே அந்த மைனஸ் வந்து குவாட்ரண்ட்டை மென்ஷன் பண்ணும், அதனால் இந்த மைனஸை சேர்த்து எடுக்கக்கூடாது. அட்ஜசன்ட்னா 1 தான். ஓகே √3/1. காட் தீட்டான்றது ரெசிப்ரோக்கல், அப்போ 1/√3. ஓகே செகண்ட் ஒன் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிச்சிட்டு எல்லாமே பாசிட்டிவ். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2/3னா ஃபார்முலா, காஸ் ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனிஸ். ஹியர் ஆல்சோ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent square equal to hypotenuse square. Opposite square plus adjacent square 2 squared 4 equal to hypotenuse squared 3 squared 9. That is 9 minus 4 equal to 5. அப்போ opposite equal to √5. அப்போ sin theta, cos theta, tan theta எல்லாமே பாசிட்டிவ் தான். ஃபஸ்ட் குவாரண்ட்னா எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் போட தேவையில்லை. sin theta ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனிஸ். ஆப்போசிட் வேல்யூ √3 hypotenuse 3. Okay, இப்போ √5/3. Sin theta, cosecant theta means reciprocal 3/5. Cos theta adjacent by hypotenuse. Cos theta தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க 2/3. Reciprocal secant theta 3/2. Okay, tan theta opposite by adjacent. Opposite value √5, adjacent value 2. அப்போ √5/2. Cot theta means reciprocal. Tan theta reciprocal 2/5. Okay. Next sum, sin theta equal to -2/3. Fourth quadrant எதெல்லாம் பாசிட்டிவ், காசும் சீக்கனும் பாசிட்டிவ், மீதி எல்லா டேமுக்கும் நெகட்டிவ் போட போகிறோம். ஓகே இப்போ sin theta equal to -2/3. sin theta ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனிஸ். இப்போ அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஆப்போசிட் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4. ஆல்ரெடி ஐ டோல்டு இந்த மைனஸ் வந்து குவாட்ரண்ட்டை மென்ஷன் பண்ணும், ஆப்போசிட்னா 2 மட்டும்தான் எடுக்கணும். ஓகே 2 ஸ்கொயர் 4. அட்ஜசன்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஹைப்போட்டனிஸ் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9. ஓகே அப்போ 9 minus 4 5. அப்போ அட்ஜசன்ட் ஈக்குவல் டு √5. adjacent square equal to 5, adjacent square equal to 5, adjacent equal to √5. ஓகே இப்போ sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta எழுதிட்டோம். இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் குவாரண்ட்டில் ஆல்ரெடி ஐ டோல்டு ஃபோர்த் குவாரண்ட்னா என்ன சொன்னேன், விச் ஒன் இஸ் அ பாசிட்டிவ், காஸ் அண்டு சீக்கன். காசுக்கும் சீக்கனுக்கும் பாசிட்டிவ், மீதி எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போட்டுட்டு நீ எழுது. ஓகே மீதி எல்லா டேமுக்கும் நெகட்டிவ். இப்போ sin theta ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனிஸ். ஆப்போசிட் வேல்யூ அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ -2/3. cosecant theta ரெசிப்ரோக்கல், இதோட ரெசிப்ரோக்கல் -3/2. cos theta adjacent by hypotenuse. adjacent value √5, hypotenuse value 3, √5/3. secant theta அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுது 3/5. tan theta formula opposite by adjacent. opposite value 2, adjacent value √5, இப்போ 2/5. cot theta ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா √5/2, -2 √5/2.
காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ், மீதி டேர்மெல்லாம் நெகட்டிவ் போட்டுட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எழுது. ஓகே, நெக்ஸ்ட்டு tan theta -2, tan theta equal to -2 செகண்ட் குவாரண்டில் எதாவது பாசிட்டிவ், சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். ஓகே, அப்போ tan தீட்டாவை -2னா நான் எப்படி எழுதிக்கணும், -2/1 எழுதிக்கிறேன். ஓகே, இந்த டேர்ம் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னிஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, adjacent ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1. இப்போ ஹைபாட்னிஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5. அப்போ ஹைபாட்னிஸ் ஈக்குவல் டு √5. என்ன சொன்னேன், செகண்ட் குவாரண்ட்னா எது பாசிட்டிவ், சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ். இப்போ மீதி எல்லாத்துக்கும் நான் என்ன போட்டுரு, நெகட்டிவ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எழுது. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னிஸ், ஆப்போசிட் வேல்யூ 2, ஹைபாட்னிஸ் வேல்யூ √5. இப்போ 2/√5. கொசிக்கன் தீட்டா மீன் ரெசிப்ரோக்கல் √5/2. காஸ் தீட்டா மீன்ஸ் adjacent by hypotenuse, adjacent value 1, hypotenuse √5. அப்போ 1/√5. ஓகே, அண்டு secant theta reciprocal -√5/1. tan theta இங்கே வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க -2/1. cot theta reciprocal பண்ணால் -1/2. ஓகே, நெக்ஸ்ட் சம் secant theta equal to 13/5 fourth quadrant which one is positive, cos and secant positive. Secant theta formula hypotenuse by adjacent. Now we want to find opposite square plus adjacent square equal to hypotenuse square. அப்போ opposite square equal to adjacent square, that is 5 square 25, hypotenuse square 13 square 169 minus 25 144. அப்போ opposite equal to √144 12. ஓகே, இங்கே ஃபோர்த்து குவாரண்ட்னா என்ன பண்ணுற, காஸ் தீட்டாலையும் சீக்கன் தீட்டாலையும் பாசிட்டிவ், மீதி எல்லா டேர்முக்கும் என்ன போட்டுரு, நெகட்டிவ் சிம்பிள் போட்டுரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னிஸ் 13, 12/13 -12/13. கொசிக்கன் தீட்டா ரெசிப்ரோக்கல் -13/12. காஸ் தீட்டா ஃபார்முலா adjacent by hypotenuse, adjacent 5, hypotenuse 13, 5/13. secant theta here given. Okay, tan theta formula opposite by adjacent, opposite value 12, adjacent value 5, -12/5. cot theta reciprocal -5/12. Here fourth sum, prove that cot 180 plus theta, sin 90 minus theta, cos minus theta divided by sin 270 plus theta, tan minus theta, cosecant 360 plus theta equal to cos squared cot theta, cos squared theta cot theta ன்னு ப்ரூவ் பண்ணணும். வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை நம்ம குவாட்ரண்ட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஓகே, லிசன். Fourth one, I will take LHS. Cot 180 plus theta, sin 90 minus theta, cos minus theta, sin 270 plus theta, tan minus theta, cosecant 360 plus theta. First cot 180 plus theta. 180 plus theta which quadrant? Third quadrant. Okay, third quadrantல tanum cotum positive. இங்கே cot இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஓகே, 180னா எந்த சேஞ்சஸும் நான் பண்ண தேவையில்லை, cot தீட்டான்னு எழுதிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு sin 90 மைனஸ் தீட்டா, ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருப்போம் இதை. sin 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, காஸ் மைனஸ் தீட்டா, காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன்னா நமக்கு மைனஸ் போயிடும், காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். ஓகே, sin 270 ப்ளஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டா விச் குவாரண்ட்? ஃபோர்த்து குவாரண்ட்டில் காஸும் சீக்கேனும் பாசிட்டிவ். அப்போ திஸ் ஒன் இஸ் சைன். அப்போ சைன்னா நெகட்டிவ் சிம்பிள் போடணும். நெகட்டிவ் சிம்பிள் போட்டுட்டு 270னா சைன் என்னவா மாறும்? காஸாக மாறும், காஸ் தீட்டா. ஓகே, tan மைனஸ் தீட்டா, tan மைனஸ் தீட்டா, tan இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். tan ஆட் ஃபங்க்ஷன்னா tan மைனஸ் தீட்டாவை நான் எப்படி எழுதிக்கணும்? மைனஸ் tan தீட்டான்னு எழுதிக்கணும். மைனஸ் tan தீட்டா. கொசிக்கன் 360 ப்ளஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டா வந்து நான் என்ன சொன்னேன், எந்த குவாரண்டையும் பார்க்க தேவையில்லை, அப்படி கொசிக்கன் தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல். ஓகே, காஸ் தீட்டா கேன்சல். காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, டிவைடட் பை டான் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, கொசிக்கன் தீட்டாவை 1/sin தீட்டான்னு எழுதிக்கிறேன். இந்த சைன் தீட்டா கேன்சல். ஓகே, சி தட் ஒன், நியூமரேட்டர் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. இங்கே 1/sin தீட்டா இருக்குது, 1/cos தீட்டா இருக்குது. இந்த 1/cos தீட்டா நியூமரேட்டரில் காஸ் தீட்டா பை 1ன்னு வரும்.
நான் அந்த 1 போட தேவையில்லை, cos theta. ஓகேயா? see that one, நியூமரேட்டரில் cos square theta sin theta, cos square theta divided by sin theta, டினாமினேட்டரில் 1 by cos theta இருக்குது. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் go to reciprocal, 1 by cos theta எப்படி ஆகும், cos theta by 1ன்னு வரும். நான் அந்த by 1 போடலை, வெறும் cos theta மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேர்மில் என்ன எடுத்துக்கிறேன், cos square theta by sin thetaவில் இந்த sin thetaவை இந்த cos theta கீழே கொண்டு போயிடுறேன். அப்போ cos square theta into cos theta by sin theta, அப்போ cos square theta cot theta. நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேயா? இப்போ இந்த cos square thetaவை அப்படியே வச்சுக்கிறேன், டிவைடட் பை sin thetaவை இந்த cos thetaக்கு கீழே கொண்டு போய் இதை cot thetaன்னு மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ we get RHS. ஓகே, ஈக்குவல் டு RHS. Now fifth sum, find all the angles between 0 degree and 360 degree which satisfies the equation sin square theta equal to 3 by 4. See that one, given sin square theta equal to 3 by 4. அப்போ sin theta equal to plus or minus root எடுக்கிறோம். அப்போ root 3, root 4 நான் என்ன எழுதிக்கலாம், 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ plus or minus root 3 by 2. ஓகே, அப்போ sin theta equal to plus or minus root 3 by 2. இந்த ஒரு குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு குவாரண்ட், செகண்ட் குவாரண்ட், தேர்ட் குவாரண்ட், ஃபோர்த் குவாரண்ட். இந்த ஃபஸ்ட் குவாரண்ட்லையும் செகண்ட் குவாரண்ட்லையும் சைன் பாசிட்டிவ், இங்கே எல்லாமே பாசிட்டிவ், அப்போ சைனும் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாரண்டில் சைன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேயா? இந்த ப்ளஸ் ரூட் 3 by 2வை இந்த ரெண்டு குவாரண்ட்டில் பார்த்து ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி மைனஸ் ரூட் 3 by 2, மைனஸ் ரூட் சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2னா இங்கே சைன் நெகட்டிவ், இங்கேயும் சைன் நெகட்டிவ். தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாரண்ட்டில் சைன் நெகட்டிவ். அப்போ மைனஸ் ரூட் 3 by 2க்கு இந்த பிளேஸில் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 by 2, சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 by 2னா தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஃபஸ்ட் குவாரண்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் குவாரண்ட்டில் என்ன இருக்கும், 90 ப்ளஸ் தீட்டா இருக்கும், 180 மைனஸ் தீட்டா இருக்கும். நான் 180 மைனஸ் தீட்டாவை எடுத்துக்கிறேன். இப்போ 180 மைனஸ் தீட்டானா சைன் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, சைன் 180 மைனஸ் தீட்டா ஃபார்முலா ஃபஸ்ட் குவாரண்ட் செகண்ட் குவாரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டானா தீட்டாக்கு பதில் நான் 60 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ சைன் 180 மைனஸ் 60, இதுக்கு வேல்யூ என்னது, சைன் 60. சைன் தீட்டானா தீட்டா பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 60 டிகிரிக்கு இருக்குது. சைன் 60, சைன் 60யோட வேல்யூ ரூட் 3 by 2. ஓகே, அப்போ இதை 180 மைனஸ் 60யை சைன் 120ன்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் 120 வேல்யூ ரூட் 3 by 2. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 120 டிகிரி. இது எதுலேருந்து கண்டுபிடிச்சோம், செகண்ட் குவாரண்ட்டில் இருந்து. ஓகே, ப்ளஸ் ரூட் 3 by 2வை வச்சு ஃபஸ்ட் குவாரண்ட்லேருந்து தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி கண்டுபிடிச்சோம். செகண்ட் குவாரண்ட்லேருந்து ரூட் 3 by 2க்கு என்ன ஃபார்முலா போட்டோம், 180 மைனஸ் தீட்டா வேல்யூ போட்டு சைன் 120ன்னு கண்டுபிடிச்சி தீட்டா ஈக்குவல் டு 120 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன எடுக்கிறேன், சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2ன்னு எடுத்துக்கிறேன். அதை எதில் பார்க்கணும், நான் தேர்ட் குவாரண்ட்லேயும் ஃபோர்த் குவாரண்ட்லேயும். அப்போ தேர்ட் குவாரண்ட்டில் நான் 180 ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் குவாரண்ட்டில் 180 ப்ளஸ் தீட்டாவை சைன் 180 ப்ளஸ் தீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் கண்டுபிடிப்போம். சைன் 180 ப்ளஸ் தீட்டா, சைன் 180 ப்ளஸ் தீட்டானா நமக்கு ஃபார்முலா தேர்ட் குவாரண்ட்டில் இருக்கும், மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் சைன் தீட்டா இருக்கிறதுல 60 டிகிரி, மைனஸ் சைன் 60 டிகிரினா மைனஸ் ரூட் 3 by 2 எனக்கு வந்துருச்சு. அப்போ இந்த டேர்மை நான் சைன் 240 டிகிரின்னு எழுதிக்கலாம். அப்போ சைன் 240 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2. அப்போ தீட்டா இருக்கிறதுல 240 டிகிரி, தேர்ட் குவாரண்ட்லேருந்து தீட்டா 240 டிகிரி. நெக்ஸ்ட்டு சைன் 360 மைனஸ் 60 டிகிரி, தட் இஸ் ஃபோர்த் குவாரண்ட்டில் நான் 360 மைனஸ் தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ சைன் 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, அப்போ மைனஸ் சைன் தீட்டா இருக்க பிளேஸில் 60 டிகிரி, அப்போ மைனஸ் சைன் 60 டிகிரி, அப்போ மைனஸ் ரூட் 3 by 2. ஓகே, அப்போ இந்த வேல்யூவை நான் என்னது சைன் 300ன்னு எழுதிக்கிறேன், மைனஸ் ரூட் 3 by 2. இப்போ தீட்டா ஈக்குவல் டு 300 டிகிரி. ஓகே, ஃபஸ்ட்டு குவாரண்ட்டில் தீட்டாவுக்கு பதிலாக 60 டிகிரி கிடச்சிச்சு. செகண்ட் குவாரண்ட்டில் ரூட் 3 by 2 எந்த ஆங்கிளில் வந்துச்சு, 120 டிகிரியில். அதே மாதிரி மைனஸ் ரூட் 3 by 2 வச்சு ரெண்டு வேல்யூ வருது. அப்போ தீட்டா வந்து 240 டிகிரிலேயும் வருது, தீட்டா ஈக்குவல் டு 300 டிகிரிலேயும் வருது. ஓகே, sixth one, show that sin squared pi by 18 plus sin squared pi by 9 plus sin squared 7 pi by 18 plus sin squared 4 pi by 9 equal to 2 prove பண்ணணும். Okay, I will take LHS. Sin squared pi by 18 plus sin squared pi by 9 plus sin squared 7 pi by 18 plus sin squared 4 pi by 9. இந்த டேர்மில் பை இருக்கிறதுலலாம் நான் என்ன போடுறேன், 180 போட்டு டிகிரியாக சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர் 180 டிவைடட் பை 18
கேன்சல் பண்ணால் 10. சைன் ஸ்கொயர் 180 டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணால் 20. சைன் ஸ்கொயர் 7 இன்ட்டு 180 பை 18 கேன்சல் பண்ணால் 70. ஓகேயா? சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 சைன் 4 இன்ட்டு 180 பை 9 கேன்சல் பண்ணால் 20, தட் இஸ் 80. சைன் ஸ்கொயர் 80. ஓகேயா? இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேர்மை மட்டும் 90 மைனஸ் மாற்றிக்கிறேன். இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே வச்சுக்க போகிறேன். சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் 80 10 வந்துடும் இல்லையா? இங்கே சைன் ஸ்கொயர் 20 90 மைனஸ் 70ன்னு எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் 70 சைன் ஸ்கொயர் 80 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, அப்போ இதை காஸ் ஸ்கொயர்டு 80ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, அப்போ இதை காஸ் ஸ்கொயர் 70ன்னு எழுதிக்கலாம். இங்கே சைன் ஸ்கொயர் 70 சைன் ஸ்கொயர் 80. இப்போ இந்த டேர்மை சேர்த்துக்கிறேங்க. காஸ் ஸ்கொயர் 80 இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் 80 இருக்குது, சேர்த்து எழுதிக்கிறேன். இங்கே காஸ் ஸ்கொயர் 70 இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் 70 இருக்குது, சேர்த்து எழுதிக்கிறேன். நமக்கு இந்த ஃபார்முலா ஐடென்டி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சிமிலர்லி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. 1 + 1 = 2. ஓகே, வி கெட் RHS. ஓகேயா? ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்த்து மரமண்டன்னு எழுதாதீங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.